ஆட்ட வல்லான் என போற்றப்படும் நடராஜர் பிரபஞ்ச சக்தியின் வடிவமாக போற்றப்படுகிறார். இவரின் நடன அசைவுகளுக்கு தாண்டவம் என்று பெயர். பெரும்பாலான கோவில்களில் நடராஜரை பஞ்சலோக சிலையின் வடிவிலும் உற்சவ மூர்த்தியாகவும் மட்டுமே காண முடியும். ஒரு ஆலயங்களில் மட்டுமே நடராஜர் மூலமூர்த்தியாக இருந்து அருள் செய்கிறார். சிதம்பரம் அதில் மிக முக்கியமான தலமாகும். பஞ்சபூதங்களில் ஆகாய தலமாக விளங்கும் சிதம்பரம் நடராஜரின் ஆடல் ரகசியம் பிரபஞ்சத்திற்கும் நடராஜரின் நடனத்திற்கும் இடையே ஆன தொடர்பை விளக்கும் தலமாக உள்ளது. திருமுறைகளும் தேவாரம் திருவாசகம் ஆகியவையும் நடராஜரின் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றையும் இவை அனைத்தையுமே மாய தோற்றங்கள் என்பதை பக்தர்களுக்கு விளக்குகின்றன. நடராஜரின் நடன அசைவுகளை பற்றி விளக்குவதே நாட்டிய சாஸ்திரம் என சொல்லப்படுகிறது. சைவர்களின் மிக முக்கிய சிவ வழிபாட்டு வடிவங்களில் ஒன்றாகவே நடராஜரின் வடிவம் கருதப்படுகிறது. சிவபெருமானின் நடன ரூபமே நடராஜர் வடிவமாகும். நடராஜரின் ஆடலில்தான் உலகமே இயங்கிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நடராஜரின் சிலையில் சுற்றியிருக்கும் நெருப்பு வளையம் என்பது அனைத்தையும் படைத்ததும் அழித்ததும் வகி நிற்பதும் அண்ட நெருப்புமாக சொல்லப்படுகிறது. இது பிறப்பு இறப்பு என வாழ்க்கை சுழற்சியை குறிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நடராஜரை ஆற்றல் சக்தியாகவும் ஆடல் கலையின் தெய்வமாகவும் இந்து மதம் குறிப்பிடுகிறது. பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பு அழிவின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. சிவபெருமானின் ஆடல் வடிவம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட கோவில்களிலே காணப்படுகிறது. தென்னிந்தியாவில் உள்ள பல கோவில்களில் கல் மற்றும் உலோகத்தால் ஆன நடராஜர் ரூபம் ஆடல் கலையின் அரசனாக சித்தரிக்கப்பட்டு வழிபட்டு வருகிறது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து இயக்கங்களின் ஒட்டுமொத்தம் பிறப்பிடமாக சிவபெருமானின் நடராஜர் ரூபம் விளங்குகிறது. இவரது ருத்ர தாண்டவம் என்பது பிரபஞ்சத்தின் அழிவாகவும் சொல்லப்படுகிறது. நடராஜர் என்ற சொல் நடா நடனம் மற்றும் ராஜா அரசன் ஆகிய வார்த்தைகளில் இருந்து உருவானதாகும். நடனகலையின் அரசன் நடனகலையின் தலைவன் என்பதை இது குறிக்கும். சிவபெருமானின் நடராஜ திருக்கோலம் என்பது காலத்தின் முடிவில்லாத சுழற்சியை குறிப்பதாகும். சிவபெருமானின் 3 தொழில்களாகிய படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றை குறிப்பதாகவும். நடராஜர் ஆடலில்தான் உயிர்கள் உருவாகின்றன. அவரது ஆடலில்தான் உயிர்கள் காக்கப்படுகின்றன. அவரது ருத்ர தாண்டவத்தில் தான் பிரபஞ்சம் அழிக்கவும் படுகிறது என சொல்லப்படுகிறது. நாட்டிய கலையின் கடவுளான நடன கலைஞர்களால் போற்றப்படும் நடராஜரின் வடிவத்தை நாட்டிய பள்ளிகள் நடன அரங்கேற்றம் நடைபெறும் இடங்கள் கோவில்கள் ஆகியவற்றில் மட்டுமே காண முடியும். சிவபெருமானின் லிங்கம் உருவம் ஆகிய வடிவங்களை சிறிய விக்கிரகமாக வீட்டில் வைத்து பூஜித்து வணங்கி வந்தாலும் நடராஜர் ரூபத்தை மட்டும் யாரில் வீட்டில் வைப்பது கிடையாது. குறிப்பாக நடராஜரின் சிலையை வீட்டின் பூஜை அறையில் பூஜை செய்வது கிடையாது. நடராஜரை வீட்டில் வைக்கக்கூடாது என்பதற்கு வாஸ்து சாஸ்திர முறைப்படி பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுவதுண்டு. வாஸ்து சாஸ்திரத்தின்படி சிவனின் நடராஜர் வடிவம் என்பது அழிவுடன் தொடர்புடையதாகும். இதனால் நடராஜரின் படம் ஓவியம் சிலை ஆகியவற்றில் வீட்டில் வைக்கக்கூடாது என சொல்லப்படுவதுண்டு. இந்து சாஸ்திரங்களுக்கும் தேதங்களுக்கும் நடராஜரை கலை திறன்களுக்கும் அடையாளமாகவும் பெருமான் தன்னை அறந்து ஆடுவதைப் போலவும் குறிப்பிடப்படுகின்றன. இந்த நடன கோலம் என்பது காண்பவரை பரவசமடைய செய்வது. அழகான தோற்றத்துடன் இருந்தாலும் இது சிவனின் கோபத்தை குறிப்பதாகவே சொல்லப்படுவதால் வீட்டின் பூஜை அறையில் நடராஜரின் சிலையை அல்லது வடிவத்தை வைக்காமல் இருப்பது நல்லது என வாஸ்து நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள். ஒருவேளை நடராஜரின் சிலையை வீட்டில் வைக்க விரும்பினால் அது ஆக்ரோஷமான ரூபமாக இல்லாமலும் மிக சிறிய அளவில் இருக்கும் வகையிலும் பார்த்து கொள்வது நல்லது. அதேபோல் நடராஜரின் சிலையை வீட்டில் வைப்பதாக இருந்தால் இந்த இடத்தில் நடராஜரின் சிலையை மட்டுமே வைக்க வேண்டும். மற்ற தெய்வங்களின் சிலையை நடராஜர் சிலையுடன் சேர்த்து வைக்கக்கூடாது. நடராஜர் சிலையை ஒருபோதும் தரையில் வைக்கக்கூடாது. நடராஜர் சிலையை எப்போதும் மேஜை அல்லது அதற்கான தனியான ஒரு மேடை அமைத்து அதன் மீது மட்டுமே வைக்க வேண்டும். அதனால் நீங்கள் நடராஜர் சிலையை வைக்காமல் இருப்பது நல்லது. அப்படி உங்கள் வீட்டில் நடராஜர் சிலை இருந்தாலும் அதை கோவிலுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள். அப்போது உங்களுடைய அந்த வீட்டில் நடக்கும் பிரச்சனைகளும் மற்றும் அவருடைய கோபங்களும் தணிந்து உங்களுக்கான நன்மைகள் ஏற்படும். அனைத்து சகல சௌபாகியங்களும் உங்கள் வீட்டில் கிட்டும். அதனால் நடராஜர் சிலையை மட்டும் வீட்டில் வைக்காதீங்க. மற்ற சிலை எந்த சிலைனாலும் வச்சுக்கோங்க. நடராஜர் சிலை மற்றும் சிவனோட சிலை இது ரெண்டுத்தையும் வீட்டில் வச்சு பூஜை செய்யாதீங்க. நன்றி, வணக்கம். நாளை ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.